ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபி தான். ஸ்வீட் பொட்டேட்டோவில் அல்வா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்தது. ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ குயிக்காக நம்ம ரெசிபி பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் பாயில் பண்ணி தோல் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ்வல் அல்வா ரெசிபி மாதிரியே தான். அப்பப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வெல்லத்தை நான் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வெல்லம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். அகெயின் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சமாக சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கிளறிட்டே இருக்கணும். One eternity later. கேஸ் வைக்கிற வேலைக்கு ஹல்வா ரெசிபி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கொஞ்சமான குவான்டிட்டி எப்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் கழிச்சு தான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிது. ஸோ நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போது அல்வா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.